நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கடந்த காலங்களில் பலவீனமாக இருந்தது அல்லது பலவீனமாக ஆக்கப்பட்டது என்பதற்கு அப்பால இந்த கட்சியை மீட்டெடுக்கணும், மக்கள் மயப்படுத்தணும், மக்களுக்குள்ள போய் தன்னால முடிஞ்ச பணிகளை செய்யணும் என்கிற வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில நாங்க இன்றைக்கு காலையிலிருந்து பல பேர்பட்ட நிகழ்வுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நகரசபை உறுப்பினராகிய நாங்க சகோதரர் ஃபைசுல் மகா, அது போல ஜியாட் எல்லாருமா இணைஞ்சி இந்த மக்களாக போற பணிகள் மிக தீவிரமாகவும் மக்களோட இருக்கிறதுக்கான வேலை திட்டங்களை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த வகையில் ஒரு வேலை திட்டமாகத்தான் சகோதரர் மன்சூர் நாடவாடி நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 நாளைக்கு முதல் சீக்கிரையாக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, நான் கடையில் இருந்ததால மிக அழுத வண்ணம், யாராவது உதவி செய்ய முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. அப்ப நான் பார்த்து கொஞ்சம் 2 நாள் விட்டேன், யாராவது இதை பார்ப்பாங்களா ஆண்டு போட்டும். அப்ப சகோதரர் அஸ்மிதா தொடர்பு கொண்டேன், இந்த ஃபேஸ்புக்ல போட்ட வீடியோக்கு யாராவது இதை ஃபாலோ பண்ணி கதைச்சாங்களா இல்ல. அப்ப கொஞ்சம் வாரம் என்றோடு வந்து மன்சூர் நாட்டை கேட்டேன், யாராவது தொடர்பு கொண்டாங்களா இல்ல. எந்த அரசு நிறுவனங்களுக்குள்ளால சரி இதுக்கு நிதி எடுக்க முடியுமா? அவர் பத்திரிகை அவரை தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும், டிஎஸ் ஆபீஸுக்குள்ளால சரி கடல் தொழில் திணைக்களத்தால சரி எடுக்கலாமாண்டா அந்த பத்தின வாடிக்கை எடுக்கிறதுக்கு அவசரமான நடவடிக்கை ஒன்றும் இல்லை அரசாங்கத்திட்ட என்று சொன்னாங்க. அப்ப அதுக்கு அமைவாக ரைட் ஒரு முயற்சி செய்யறோம் போட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலான ஒரு பட்ஜெட் ஒன்று வந்துச்சு. ரைட் என்னையும் ஃபைசுல் மகாட சம்பளத்தையும் இந்த முறை எடுப்போம்ங்கிற அனுமதியில கட்சிக்கு அனுப்பினேன். ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வரும், இன்னொரு 50,000 ரூபாய் இன்னும் என்னைய நண்பர்கள்ட்ட போட்டு கலெக்ட் பண்ணி இதை முடிச்சிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் முதல் கட்டமாக. அந்த வகையில ஏத்துக்கால் மீனவர் சங்கம் நான் நினைக்கிறேன் நேற்று மீனவ அமைச்சர் ராமலிங்க சித்தார்த்து மட்டக்களப்புக்கு வந்தார் நினைக்கிறேன். மட்டக்களப்புக்கு வந்து மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக கலந்தாலோசிச்சிருக்காரு. அந்த வகையில கடந்த டிசிசி கூட்டம் காத்தாங்குடியில் நடைபெற்றுச்சு, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல பெரிய ஒரு பிரச்சனை போயிடுச்சு. அது என்ன காரணம்னா நாங்க கலந்து கொண்டோம் என்கிறதுக்காக காத்தாங்குடி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் எங்களை நோக்கி ஏற்பட்ட விமர்சனம், கருத்து முரண்பாடு உலகளாவிய ரீதியில போய் சர்வதேச லெவலில் போய் ஜனாதிபதி மட்டங்களுக்கு போயிருந்துச்சு. ரைட் இப்ப அதுல கட்டங்களாக அங்கு போய் நாங்க முன் வச்சது என்னண்டா, நான் ஜாகிரா மீனவர் சங்கத்திட பிரச்சனையை தான் டிசிசியில கொண்டு வச்சேன். ஏன்னா இப்ப எங்களை தடுக்க நினைச்சாங்க அந்த பிரச்சனைகளை போறாங்கிறதுக்காக. ரைட் அந்த வகையில அடுத்த மீட்டங்களையும் கலந்து கொள்றதுக்கான வழிகளையும் செய்து இன்று காலையில போய் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், எதிர்காலங்களில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், காத்தாங்குடி நகரசபை தவிசாளர் கடந்த 2-3 மாதங்களாக எங்களை நோக்கி பாதிக்கப்படுற அந்த சர்வாதிகாரங்களுக்கு எதிராக நீதிகளை கேட்டு நியாயமான விசாரணைகள் நடத்தப்படணும் என்று அது சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு கட்சியில தலைமைகளோட போய் முறையிட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சுயாதீனமாக இந்த ஆட்சியில நடக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில மீனவர் விஷயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க இருந்தாலும் ஹாரூன் நானா தொடர்பு கொண்டு பரசாத் என்ன செய்றீங்க செஞ்சீங்களா, ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ல தம்பி ஹாரூனோட காரணம் கடையை விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போன டைம்ல மிச்ச துணி கொஞ்சம் இருந்துச்சு அவர்கிட்ட. பரசாத் அந்த துணியை எடுத்து எத்தனை பெக் பண்ணி அந்த மீனவர்கள் கொடுங்க என்று போட்டு அந்த அளவு மீனவர்கள் தொடர்பாக இருந்தாரு. அந்த வகையில நேற்றும் 2 நாளுக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டாரு. இந்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட விஷயத்தையும் ஹாரூன் நாட்டை வெற்றி வைக்க சொன்னதாக ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த வகையில் இந்த நேரத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக சியாட் எங்களோட உறுப்பினர் ஃபைசுல் மகா, கட்சியில பிரதி தவிசார் ராமன் சார் அவருக்கு நன்றி கூறி முடிச்சுக் கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0799 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.